ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ETS to பஸ் மோட் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோவை ஸ்பெஷலாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரோட ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது 1.30 அப்படின்றது. அந்த வெர்ஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மோடு சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே இருக்க வெர்ஷன்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மோடு ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணி அந்த 1.30க்கு உள்ள எல்லா மோடையுமே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு நான் 1000 லைக்ஸை டார்கெட்டாக வைக்கிறேன். 1000 லைக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் மோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த மோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 MB தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைலை உங்களுடைய லேப்டாப்புக்கு டேட்டா கேபிளில் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராடர் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இதுக்கு விண்ட்ரார் அப்படின்ற சாஃப்ட்வேர் வேணும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே இந்த மோடு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிடும். பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் வந்திருக்கும். இந்த ஃபைலை என்ன பண்ணுங்கள், கட் ஆர் காப்பி அப்படின்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரோட சேவ் ஃபைல் இருக்கும், அந்த இடத்துக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டர் உள்ள போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் நம்ம ப்ரொஃபைலை ஆட் பண்ணோம். சேம் மெத்தட் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த மோட் ஃபைலில் தான் நீங்கள் இந்த கேமுக்கு தேவையான எந்த மோடை ஆட் பண்ணனாலும் இந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண ஃபைலை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஸ் மோடை பேஸ்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பஸ் மோட், அதாவது வால்வோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து நம்ம இந்த பஸ்ஸை பை பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இதை இப்போ எப்படி கேமில் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேம் ஓப்பன் பண்ணுறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேம் பிளே போட போகிறேன். மோட் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமரா மூலியமாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேங் ஆகிருக்க மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேங்குமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஹேங் ஆச்சு. மற்றபடி கேம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மோட் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். இதை பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது உள்ளே போனீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த யூரோப்பியன் பஸ் மோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு இந்த பாக்ஸுக்கான டைரக்ஷன் காட்டியிருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த பஸ் மோடு பார்த்தீங்கன்னா அங்கே போயிடும். இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆக்டிவேட் ஆகிடும். அதிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைட் எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த பஸ் மோடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு உங்களுடைய ஹீரோ ட்ரக் வெர்ஷனில் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்க இந்த ரெண்டாவது ப்ரொஃபைலில் தான் அந்த பஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணேன். அதனால் அந்த ப்ரொஃபைலில் மட்டும்தான் அந்த பஸ்ஸு கிடைக்கும். மேலே இருக்க என்னுடைய நிவாஸ் ப்ரொஃபைலில் நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணேன்னா இந்த பஸ் மோடு கிடைக்காது. இதை பஸ் மோடை பை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அன்லிமிட்டட் மணியை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த மொட்டத்தில் இருக்க அந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே போயிடுறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரக் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக இந்த வால்வோ பஸ்ஸை நான் இப்போ பை பண்ணி காட்டுறேன். நம்மகிட்ட ஆல்ரெடி காசு நிறையவே இருக்குது. அன்லிமிட்டட் மணி மோடு தான் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் பை பண்ண முடியும். இப்போ டீலருக்கு நான் போகிறேன். ட்ரக் டீலர்ஸில் போனவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரக் டீலர் எல்லாமே ஆல்ரெடி அன்லாக் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வச்சு விளையாண்டிங்கன்னா எந்த டீலருமே அன்லாக்கில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பஸ் மோடெல்லாம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளையாடுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வால்வோ அப்படின்ற பிராண்ட் இருக்குது. இந்த வால்வோ பிராண்டை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ட்ரக் டீலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வால்வோ ட்ரக் டீலர் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ட்ரக் டீலரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பஸ் அவைலபிளாக இல்லை. அதனால் ரெண்டாவதாக இருக்க இந்த ட்ரக் டீலரை நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா பஸ் அவைலபிளாக இருந்தது. அதனால் எல்லா ட்ரக் டீலர்ஸையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெண்டாவது இருக்கிறத கொடுக்குறேன். நீங்களும் ரெண்டாவது இருக்கிறத கொடுத்து பாருங்கள். மேபி உங்களுக்கு அதிலேயே கூட அவைலபிளாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் ட்ரக்கை கூட பை பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவுலேயே நம்மளுடைய அந்த யூரோப்பியன் பஸ் மோடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான். நம்ம கரெக்டாக அந்த மோடை பேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சும்மா தீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்லேயும் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேக் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஸ் மோடு போட சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்கள் லைட் எல்லாமே வந்து இந்த பஸ்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பை பண்ணுறது அதை பற்றின ஃபுல் கைடும் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா 1.30 அப்படின்ற ETS2 கேமோட அந்த வெர்ஷனில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து 1.30 தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேமுக்கு சம்மந்தமான மோட்ஸை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய நார்மல் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களால் பஸ்ஸை வந்து பை பண்ண முடியாது. ஏன்னா காசு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அன்லிமிட்டெட் மணி இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா பஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ட்ரக்கை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இடத்துல வந்து பஸ்ஸை வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் ஓகேன்னு இருக்கும், அதை கொடுத்துடலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வால்வோ ட்ரக் டீலருக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து பாடி வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பஸ்ஸை ரிலீஸ் பண்ணும்போது பஸ்ஸை தூக்கி அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அனிமேஷன் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 7% வந்து பஸ்ஸு டேமேஜ் ஆகிடும். ஸோ இன்ஜின்லேருந்து எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியாது. நீங்கள் நடுவில் எதுவும் இடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த ட்ரக் டீலரோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம ரிப்பேர் பண்ணுற அந்த இடம் இருக்கும். ஸோ அங்கேயே போய்ட்டு அந்த 7% வந்து சரி பண்ணிவிடுங்க. ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கேம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் 2GB RAM தான் வச்சுருக்கேன். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நார்மலாகவே இந்த கேமை வந்து நம்ம சூப்பராக ப்ளே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு 7% டேமேஜ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு அந்த 7% வந்து நம்ம டேமேஜை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அன்லிமிட்டெட் மணி போட்டிருக்கிறதுனால காசை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ கண்ணா பின்னாடி நம்ம செலவு பண்ணலாம். ஸோ உள்ளே போனோடனே இந்த மாதிரி 2 ப்ரொஃபைல் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஸோ ஏன்னா அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம முதல்ல நம்ம அந்த டேமேஜ் ஆன எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7% இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 7% டேமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஸ்டெப்பையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து சரி பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக இந்த பஸ் மோடோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்மளால் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கிரே கலரில் இருக்குது. இப்போ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாடியில் இருக்க அந்த ஹியூமன் லோகோ மட்டும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருது ஃபுல்லாக. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பஸ்ஸோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அந்த ஹியூமனோட லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதியாக மறைஞ்சிடுது. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே நல்லா இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே வந்து ரன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த மோடு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த மோடு ஆக்டிவேட் ஆச்சு அப்புறமா ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் வந்து தெரிவிங்க. அப்போ தான் எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னு. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டை பார்க்கும்போதும் ஸோ அவங்களுக்கு இந்த மோடு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் நிறைய பஸ் மோடு போடணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுத்து நம்ம வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறதை முடிவெடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டிக்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான கேமிங் வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.